கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. மத்தேயு 27:46-47 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் இப்படியாக இந்த வசனங்களை மிகுந்த சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். இந்த வேளையிலே அந்த வசனத்தின் மூலமாக தேவன் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றால் தவிப்பை அந்த இடத்திலே பார்க்கிறோம். இதற்கு தவிப்பு என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் ஏன் அந்த இடத்திலே தவிக்கிறார்? இந்த இடத்துல அவர் தவித்த தவிப்பு 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல அந்தகாரம் உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். அந்தகாரம் என்று பார்க்கும்போது தேவனோடு இருக்கிற பிதாவோடு இருக்கிற ஐக்கியம் அந்த 3 மணி நேரம் அவருக்கு அற்றுப்போனதாய் காணப்பட்டது. அதனால அவர் தவித்தவராய் காணப்பட்டார். நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே வேதம் முழுவதும் பார்க்கும்போது பிதாவோடு கூட அவர் இருக்கிறார், பிதாவோடு கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். பிதாவுக்கு சித்தமானவர்களெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவுடைய சித்தத்தின்படியே செய்கிறேன், பிதா எனக்கு செவி கொடுக்கிறார் என்று எப்போதும் ஒரு ஐக்கியம் அவரோடு பிதாவுக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய எல்லா வீடுகளுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட போது அந்த 3 மணி நேரம் அவருக்கு பிதாவோடு கூட ஐக்கியம் அவருக்கு விட்டு போனதை அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தவிக்கிறார். இந்த ஐக்கியத்துக்காக அவர் தவித்து தேவனே என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே நாம் சில சமயங்களை பார்க்கும்போது நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது இந்த வசனத்தை பார்த்து ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருடைய தவிப்பு அவருடைய ஐக்கியம் பிதாவோடு அற்று போயிட்டேன். அந்த தவிப்பு எதனால் ஏற்பட்டது? அந்த தவிப்பு அவருக்கு ஏற்பட்டது அந்த ஐக்கியம் குறைவுபட்ட போது. அந்த ஐக்கியத்தை அவர் குறைவுபட்டது எதற்காக? நாம் நம்ம தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். வருகிற நாட்களில் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது ஒரு ஆசாரியர்கள் மூலமாகத்தான் அவர்கள் தேவனத்தில் போக முடியும். ஆனால் இந்த தேவன் நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் அந்த திரைச்சீலை 2ஆக பிரித்து அந்த ஐக்கியத்தை நமக்கு பிதாவோடு கூட ஏற்படுத்தி கொடுத்தார். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவோடு கூட ஐக்கியப்பட நாம் அவரோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வழி உண்டாக்கினார். அந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய ஐக்கியம் அற்று போனது. அதை அவர் தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஐக்கியம் தேவனோடு எப்படி இருக்கிறது? நாம் இந்த நாட்களில் இந்த புனித வெள்ளி என்று நாம் இதை கொண்டாடுகிறோம். இந்த இடத்துல நாம் தேவன் சிலுவையை வடித்த அவருடைய பாடுகளை மரணங்களை தியானிக்கிறோம். ஆனால் தேவன் தவித்த அந்த தவிப்பு எதற்காக? என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டுமே, என்னோடு ஐக்கியப்பட்டு என்னோடு கூட எப்போதும் அவர் நடக்க வேண்டுமே என்ற அந்த ஐக்கியத்துக்காக அவர் ஐக்கியத்தை அந்த 3 மணி நேரம் அற்றுப்போக பண்ணதை அவர் தவித்து தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த நாட்களில் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நாம் பிள்ளைகளுக்காக நாம் கண்ணீர் விட்டு செபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அந்த பிள்ளைகளுடைய ஐக்கியம் நம்முடைய தேவனோடு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்காக நாம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று தேவன் இந்த தவிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் தவித்த அந்த நேரத்தை நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் இருந்த போது அவரை பார்க்க முடியவில்லை. அவர் ஆணிகள் கடாப்பட்டவராக அப்படியே அழகாக இருந்தவர் இப்படி போயிட்டாரே என்றெல்லாம் புலம்புகிறோம் இந்த நாட்களை பார்க்கும்போது. ஆனால் தேவன் அந்த தவிப்பு எதற்காக தவித்தார்? நாம் நமக்காக தவிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் நாம் தேவனோட ஐக்கியத்தை விட்டு போனாலும் நம்முடைய பாவங்களை இருந்த அதற்காக நாம் தவிக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் அந்தவரே அந்த ஐக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய பிள்ளைகளோட ஐக்கியம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் ஆராய வேண்டும் என்று தேவன் சொல்கிறேன். ஒரு சாதாரணமா ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பாவையோ ஒரு அம்மாவையோ பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், படிக்கிற நேரங்கள்ல அதுக்கு கேட்டதெல்லாம் நல்லா வாங்கி கொடுப்போம். அவங்க நல்லா படிச்சு வரணும், நல்ல லெவலில் வரணும், ஒரு டாக்டரா இன்ஜினியரா வரணும், அவங்க நல்லா பேர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களுக்கு கொடுப்போம். ஆனா அந்த பிள்ளைகள் சில சமயங்கள் நம்ம சொல்ற பேச்சை கேட்காம அவங்க ஒரு நம்மளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தா நம்ம மனசுக்குள்ள அழுவோம். நிச்சயமா ஒரு உண்மையான தகப்பன் பிள்ளைகளை நேசிக்கிறவர்களா இருந்தா நம்ம நிச்சயமா அழுவோம் மனசுக்குள்ள. அதே மாதிரி தேவன் அழுகிறார். இந்த பிள்ளைகளோடு என்னுடைய பிள்ளைகள் என்னோட ஐக்கியத்துக்கு குறையப்பட்டு போயிருந்தார்களே, அவருடைய பாவங்கள் எனக்கும் அவனுக்கும் நடுவாக இருக்கிறதே என்று அவர் தவிக்கிறார். அந்த தவிப்பை இந்த நாளில் நாம் இவ்வளவு நாள் இத்தனை வருடம் நாம் பிறந்து வளர்ந்தவர்கள் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே அந்த ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த நாளில் ஆயும் அதற்கு ஏற்றவரை சிந்திக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
அதை உங்கள் துக்கநாள் என்று சொல்லிக் கொள்ளலாம். தேவனும் சொல்லுவார், அவருக்கு துக்கநாள். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ஐக்கியத்தில் குறைபட்டு போய்விட்டார்கள் என்று அவர் துக்கப்பட்டார், அது துக்கநாள். ஆனால் நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து நாம் அழுது கொண்டு நிற்பது மாத்திரமல்ல, நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரே இதற்கான காரியங்களை முன்னாடி வரங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லும் போது நாம் வேத வசனம் வாசித்தோம். அதிலும் கூட நாம் படித்தோம், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று லூக்கா 23:28 வாசித்தோம். அப்படியாக நாம் அழும்போது நிச்சயமா தேவன் அந்த தவிப்பை அவர் மறந்து போய் இந்த நாட்களில் அவர் பிரியப்படுகிறார் இருப்பார், நாமும் சந்தோஷமா இருப்போம். தேவன் எனக்காக இந்த தவிப்பு தவித்ததுனாலே இந்த நாளிலே என்னுடைய ஐக்கியம் தேவனோடு கூட நன்றாக இருக்கிறதே, என்னுடைய பிள்ளைகள் ஐக்கியம் தேவனோடு கூட நன்றாக இருக்கிறதே, அப்படி என்று நாம் நிச்சயமா சந்தோஷப்பட்டு இந்த நாளை நாம் சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டாடுவோம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம மறுபடியும் இந்த 2 வருடங்களாக ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் 2 முறை இந்த ஜெபம் மெசேஜ் கொடுக்கும் போதும் பிள்ளைகளுக்காக பெற்றோர் அழ வேண்டும் என்று தேவன் மறுபடியும் பேசினார். இந்த காரியத்தை ஞானிக்கும் போது மறுபடியும் தேவனோடு கூட பேசினார். பிள்ளைகளுக்காக இந்த பாதையில் உட்கார்ந்து நம்ம அழ வேண்டும். அந்தவரே நம்ம பார்க்கணும், என் பிள்ளைங்க 10th படிக்கிறாங்க, என் பிள்ளைங்க +2 படிக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு சொல்றோம், நல்லதுதான், நிச்சயமா ஜெபிக்கணும் அந்த பிள்ளைகளுக்காக. ஆனா அதே சமயத்தில் என் பிள்ளைகள் வாழ்வு வயதுக்கு வந்துவிட்டார்களே, அந்த பிள்ளைகள் அந்த நம்மை குறித்து அவர்கள் இன்னும் சிந்திக்கவில்லையே, உடைய ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து வரவில்லையே, அந்த பிள்ளைகள் அபிஷேகத்துக்குள்ளாக கடந்து வரவில்லையே என்று நாம் என்னைக்காவது கண்ணீர் விட்டுருக்கிறோமோ தேவனுடைய பிள்ளைகளை. அது நாம் நிச்சயமா தேவன் எதிர்பார்க்க மறுபடியும் இந்த வசனத்திலே இதை சொல்ல வேண்டும் என்று தேவனோடு வலியுறுத்தினார். நாம் கடந்த முறை சகோதரர் பேசும்போது அவர் சொன்னார், உறவுகளை பலப்படுத்துவார் தேவனுடைய சிலுவையில் வரும்போது என்று. நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும் என்று வசனத்தை படித்தார்கள். அனுசரித்து ஜெபிக்கும் போதும் எங்க பிள்ளைகள் ஐக்கியத்தில் இருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டு என்று ஜெபித்தார்கள். நான் இதெல்லாம் பார்த்து தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையை பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக இந்த சபையில் இருக்கிற இந்த அனைத்து ஆளுநர் பிள்ளைகளுக்காகவும் தேவன் கண்ணீர் விடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். மற்ற நாம் நன்றாக இருக்கிறோம், நம்மை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு வசதிகள் இல்லையே, அந்த பிள்ளைகளுக்கு வசதிகள் கிடைத்து அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நன்றாக தேவனுக்காக வளர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு முதலாவது அவர்கள் அப்படியாக உருவாக வேண்டும் என்று பெற்றோராக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தை தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதுக்காக தான் அந்த ஐக்கியத்தை விட்டுக் கொடுத்தார். பிதாவோடு அவருக்கு இந்த ஐக்கியத்தை விட்டுக் கொடுத்தார். நாம் அந்த பிதாவோடு இந்த ஐக்கியத்தை அவர் விட்டுக் கொடுத்ததை நினைத்து இந்த நாளிலே தேவனே உன்னுடைய பிள்ளைகள் உம்முடைய ஐக்கியத்தில் வர வேண்டும் என்றே, என்னுடைய பிள்ளைகள் கண்ணீர் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் இதுவரைக்கும் அதை செய்யாமல் இருந்ததுனால தேவனால் அதை நம்மிடத்தில் இந்த நாள் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவேளை பிள்ளைகளுக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டாம், மற்றொரு முன்பாக ஜெபிக்க வேண்டாம். நம்முடைய அந்தரங்கத்தின் இருதயத்தில் நாம் நடக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் அந்த தவிப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று இந்த தவிப்பை தேவன் இந்த நாளிலே நம் முன்பாக வைக்கிறார். அதை செய்யும் போது கட்டாயமாக அவர்கள் ஒரு பெரிய பொசிஷன்ல வருவார்கள். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல போனாலும் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டியதில்லை, தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அநேக வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு அபிஷேகம் கிடைத்தது, அவர்கள் அநேக இடங்களை கடந்து போனார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொன்னார்கள். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுத்தார்? உங்களுக்கு எதற்காக அந்த இடத்துல ஒரு உணர்வை கொடுத்து உங்களை சரணடை செய்தார்? மற்ற வாலிப பிள்ளைகளும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, மற்ற வாலிப பிள்ளைகளும் என்னை போல இப்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், என்னை போல ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படியாக தேவன் இந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தை அவர் அந்த 3 மணி நேரம் விட்டது நமக்காக. அவர் எந்த பாவமும் செய்யவில்லை, நம்முடைய காரணத்தாக அவர் அந்த 3 மணி ஐக்கியத்தை விட்டுக் கொடுத்தார். ஏன் நாம் இந்த நாளில் அந்த ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய அந்த தவிப்பை நாம் புரிந்து கொண்டு இந்த புதிய புனித வேலைக்காலும் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய ஐக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்வோம். அதோடு கூட நம்முடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை தேவனை நீங்க சரிப்படுத்துங்க. எங்க பிள்ளைகளை இந்த பாதத்தில் கண்ணீர் விட்டு அதிக பிள்ளைகளாக மாற்றுங்க. எத்தனையோ ஐக்கியம் இந்த நாட்களில் சாத்தான் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். முக்கியமாக இன்டர்நெட் ரொம்ப முன்னேறி கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய ஐக்கியம் அநேக ஃப்ரெண்ட்ஸுகளோடு இருக்கிறது. என் தேவனே என்னுடைய பிள்ளைய முதலாவது ஃப்ரெண்டா நீங்க இருக்கு ஆண்டவரே என்று நாம ஜெபிக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். நம்ம ஜெபித்தாதான் பிள்ளைகளுக்கு அந்த ஐக்கியம் ஏற்படும். கட்டாயம் நம்ம பிள்ளைகளை ஒரு சொல்லி குற்றம் இல்லை, ஆனா நம்முடைய கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பிள்ளைகளை தேவனோடு ஐக்கியப்பட வைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் அந்த தவிப்பை உணர்ந்தவர்களாக நிச்சயமாக நாம் கடந்து செல்வோமானால் ஏசாயா 54:7-8 வசனங்களில் பார்க்கிறோம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இலக்கங்கள் உன்னை சேர்த்துக் கொள்வேன்.
அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவர் தவித்து அவர் கடந்து சென்றார் என்ற பிள்ளைகளே. அதனால் இந்த நாட்களில் இந்த பிள்ளைகள் நேரத்தில் நாம் இந்த தவிப்பை உணர்ந்தவர்களாக ஒரு நிமிடமாக இந்த நாளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்க, நம்முடைய ஐக்கியத்துக்காக கண்ணீர் வடிக்க, நாம் மற்றவர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்ணீர் வடிக்க தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அப்படி தவிப்பை நாங்கள் ஆண்டவரே சிலுவையில் தவித்த தவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். பிதாவோடு இருக்கிற ஐக்கியத்தால் ஆண்டவரே உண்மை விட்டு விலகின போது எவ்வளவாய் தவித்தீர் ஆண்டவரே. அந்த தவிப்பு எதற்காக இந்த நாட்களை உணர்ந்தவர்களாக உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரியாதவர்களாக இருக்க எங்களை முதலாவது பலப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே, அதே போல எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோடு கூட ஐக்கியப்பட்ட ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கண்ணீர் சிந்தி உடைய பாதத்திலே வந்து முதலாவது உண்மை தன்னுடைய ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக வைத்துக் கொண்டு உம்மோடு ஐக்கியப்பட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வளர்கிறதை பார்க்கும்படி ஆண்டவரே, அதன் மூலம் ஆண்டவரே வாழும் பிள்ளைகளோட சபையில் இருக்கிற ஆண்டவரே அப்பா அநேக அபிஷேகம் பெருகும்படி ஆண்டவரே, அநேக அந்த வாழும் பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தருடைய வழியில வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறாண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த ஐக்கியத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அந்த தவிப்பை உங்களுடைய தவிப்பை நாங்கள் உணர்ந்து பிதாவோடு இருந்த ஐக்கியத்தை எனக்காக விட்டுக் கொடுத்தாரே, நான் என்னுடைய ஐக்கியத்தை தேவனோடு எப்படி வைத்திருக்கிறேன் என்று உங்களுடைய பாதத்தை வந்து சரிப்படுத்திக் கொள்ள தேவனே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான இடத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. சகல கணம் புதிய புகழ் செலுத்துகிறோம். மேற்பரட்சமாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.